ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 25வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். இந்த சங்கீதம் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினால் பாடப்பட்டது. தாவீது மிகப்பெரிய ராஜாவாக இருந்த போதிலும் ஒரு சாதாரண மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவரும் சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல, நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். தனித்தவன் என்றால் எல்லாராலும் கைவிடப்பட்டு அல்லது எல்லாரும் விலகி போன ஒரு சூழ்நிலையில் தனிமையாக தன்னுடைய பிரச்சனைகளின் நடுவில் நிற்கின்ற மனுஷன். சிறுமைப்படுகிறவன் என்றால் பலவிதமான பிரச்சனைகளும் நிர்பந்தமான சூழ்நிலைகளும் ஒரு மனுஷனை சூழ்ந்து கொண்டிருக்க அவனால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு பலனற்ற நிலையில் நிற்கின்றதை காட்டுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கத்தான் செய்திருக்கின்றார். எந்த மனுஷனையும் குறை கூறவோ சபிக்கவோ புலம்பவோ முன்வராமல் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்தில் தன்னுடைய வருத்தங்களை எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். இந்த நல்ல பண்பு நமக்கு வேண்டும். அநேக நேரங்களில் இந்த இடத்தில் நாம் தவறு இழைத்து விடுகின்றோம். சிந்தித்துக் கொள்ளுங்கள். தனித்து விடப்பட்டிருக்கலாம், மிகுந்த நெருக்கடிகளை சந்திக்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். புலம்புவதானாலும் அழுவதானாலும் கர்த்தரிடத்தில் மாத்திரம் செய்யுங்கள். இதே தாவீதை குறித்து 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் குறிப்பிடப்படுகின்ற பொழுது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் தாவீது சந்தித்த இந்த தனிமையும் சிறுமையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாறி இருக்கின்றது. கர்த்தர் தாவீதை விடுதலையாக்கி இருக்கின்றார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். கர்த்தரை நம்புங்கள், மேன்மை அடைவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தாவீது தனிமையிலும் சிறுமையிலும் இருந்தபோது உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்திருந்தது போல நாங்களும் எங்கள் தனிமையிலும் சிறுமையிலும் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்கி நன்மை செய்யும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.